கண்டிப்பா இவரை பத்தி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. இவருடைய ஃபேன் கிளப் பாத்தீங்கன்னா எப்பவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும். அதாவது இந்தியாவோட ஜனத்தொகை எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் இவருடைய ஃபேன் கிளப்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது முதல்ல கை தட்டி சிரிச்சு ரசிச்சு பாக்குறது இவருடைய நடனமும் நடிப்பும் தான். தம்பி விஜய்க்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் ரொம்ப ரசிச்சு பார்க்குற ஒரு ஹீரோ விஜய் தான். இளைய தளபதி விஜய் இன்னைக்கு பெரும்பாலான தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போடும் ஒரு மந்திர சொல் தான் அது. June 22 விஜய் சாருக்கு பர்த்டே. இன்னும் அவர் இப்போ துலாதமனம் துளு நடிச்சதோட இப்போ யங்கா இருக்காரு. இன்னும் ஒரு கேரியர்ல நிறைய வெற்றிகளை கொடுக்க என்னோட வாழ்த்துக்கள். Many more happy returns of the day, Vijay sir. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I've been admiring you. வார்த்தைகளே இல்லைங்க அவரை பத்தி சொல்றதுக்கு. தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத அம்சம் அவர். ஒவ்வொரு அம்மாவும் இந்த மாதிரி ஒரு மகன் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு யங்ஸ்டரும் எல்லா இளம் பெண்களும் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு சின்ன பொண்ணும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் வேணும்னு ஆசைப்படுறாங்க. and ஒவ்வொரு சின்ன பையனும் வளர்ந்தா இவர மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. விஜய் இந்த 3 எழுத்துக்கள் தமிழகத்தின் தலைநகரம் முதல் மூலை முடுக்குகள் வரை ஏற்படுத்தியுள்ள அதிர்வலை அசாதாரணமானது. இடையிறாத உழைப்பாலும் இணையில்லா ஈடுபாட்டாலும் தொடர் வெற்றிகளை தன்வசமாக்கி வரும் தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தி விஜய். குழந்தைகளின் அபிமான ஹீரோவாக, தமிழ் குடும்பங்களின் தலைமகனாக, ரசிகர்களின் நெஞ்சில் முழுமுதற் தலைவனாக வீற்றிருக்கும் விஜய். I'd like to wish you a very, very happy birthday and wish you a great year and hope all your movies are big, big hits. 4 பேர் குழப்பினா குழப்பிக்கவே வேண்டாம். விஜய் ஃபார்முலா அப்படின்னா விஜய் ஃபார்முலா போயிட்டே இருக்க வேண்டியதான். எம்ஜிஆர் ஸ்டைல்னா எம்ஜிஆர் ஸ்டைல் தான், ரஜினி ஸ்டைல்னா ரஜினி ஸ்டைல் தான், விஜய் ஸ்டைல்னா விஜய் ஸ்டைல் தான். அதில் போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எப்போ குழந்தைகளுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்போ விஜயை தான் சினிமாவில் பார்க்க விரும்புறாங்க. எதையாச்சும் பண்ணிட்டு வேற ஆளை பார்க்க விரும்ப மாட்டாங்க. நகைச்சுவை புரிந்து பிறரை சிரிக்க வைப்பது என்பது எல்லோராலும் முடியாத ஒன்று. ஆனால் தனது ஒவ்வொரு படத்திலும் அபாரமான நகைச்சுவை காட்சிகளில் நடித்து ஆனந்தத்தில் ஆழ்த்தும் வித்தை இளைய தளபதி விஜய்க்கு வெகு எளிதாக வசப்பட்டிருக்கிறது. இயல்பான நகைச்சுவை உணர்வால் ரசிகர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் வித்தை இளைய தளபதி விஜய்க்கு வெகு எளிதாக வசப்பட்டிருக்கிறது. தமிழ் சினிமாவின் எல்லா முன்னணி நகைச்சுவை நடிகர்களோடும் இணைந்து நடித்து அற்புதமான பங்களிப்பை வெளிப்படுத்தி குழந்தைகளையும் குடும்பங்களையும் திரையரங்கிற்கு அழைத்து வரும் சூட்சுமம் அறிந்த உன்னத கலைஞன் விஜய். காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட் மட்டுமல்ல, காமெடியிலும் நம் காவலம் கில்லிதான். போட்டோ வீட்டு ஃபுல்லா வச்சிருக்கேன் தலைவா. பார்த்தா வார்த்தையே வரல தலைவா. ஏதோ 3வது மனுஷன் மாதிரி நிக்கிறீங்க தலைவா. சான்ஸே இல்ல தலைவா. நீங்க கையை கொடுத்து கட்டி பிடிக்கணும் தலைவா. உங்க காலில் விழணும் தலைவா. நானு ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் தேவை
நல்ல விஷயம் சொல்லுது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மனசுல வைக்க மாட்டாங்க. மனசுல வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்பவுமே மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. அது இங்க நாம பாத்துக்கிட்டே இருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரியில யாரும் நெருங்க முடியாத, அணைக்க முடியாத தீ இளைய தளபதி டாக்டர் விஜய் அவர்கள். ஒரு திரையுலக நாயகன் மக்களால் போற்றிக் கொண்டாடப்படுவதற்கு, அவர்கள் நெஞ்சத்தோடு நெருக்கமாவதற்கு சமுதாய விஷமிகளை சாடும் படங்களில் நடித்திருக்க வேண்டும். அவ்வாறு தனது அனல் தெரிக்கும் கோபத்தை, அடக்க முடியாத ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி எதிரிகளை தகர்த்தெறியும் அதிரடி ஆக்ஷன் பாதையில் பயணித்து கோடான கோடி ரசிகர்களின் நெஞ்சில் தலைவனாக குடியிருக்கும் வீர திருமகன் இளைய தளபதி விஜய்.